கன்னியா ராசி என்றாலே மிகவும் அற்புதமான ராசி, மிக உன்னதமான ராசி. இதில் பெண்ணாக பிறந்தால் பல சோதனையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே ஆணாக பிறந்தால் பல சோதனைக்கு ஆட்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல தான் உங்களுடைய ஆண் பெண் என்ற தத்துவங்கள் இங்கே ஒத்துழைப்பது எப்படி ஒத்துழைக்கலை. நீங்களே தடுமாற்றத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களை எப்படி வழி நடத்துவாள், இல்லை எப்படி இருப்பாங்கன்னா உங்கள் சொல்ல கேட்டு அவங்க வாழ்ந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. மனைவியோ கணவனோ உங்கள் சொல்லுக்கு முரணாக நடந்தால் சற்று பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த பிரச்சனை முடியுமா என்ற கேள்விக்கு தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய மனமானது போராடும். அதற்காக சில பேர் என்ன செய்வாங்க, வீடுங்கள்லாம் இன்னும் முடிக்கல, இல்லை வீடெல்லாம் சரியில்லைன்னு அதை போய் கையை வச்சு உடச்சி இடித்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த செவ்வாவின் பார்வையின் காரணத்தால். ஆகிய நேரத்தில் அதனால் விரைய செலவாகும். அதே நேரத்தில் அந்த செலவானது செய்தாலும் அது அறகுறையாக நிற்குமே தவிர முழுமை பெறாது. ஏதோ ஒரு சின்ன வேலை பெண்டிங்கில் போட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு மனமானது கஷ்டத்தில் இருக்கும். சில பேருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய தன்மையும் சூழ்நிலையும் அமையும். நீங்களாவே கேட்டு கூட போகணும்னு நினைப்பீங்க. இல்லை சிலர் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கிராமம் விட்டு கிராமம், இல்லை ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிற சூழ்நிலை இருக்கும். நீங்கள் போகலைன்னாலும் உங்கள் குழந்தைகளாவது போகும். அதன் பேரை சொல்லி நீங்கள் போயிட்டு வர சூழ்நிலை இருக்கும். இது சரஸ்திர ராசி, உபய ராசின்னு இருக்குது. அதனை பொறுத்து தான் இந்த அமைப்பானது அமையும். இது உங்கள் ஜாதகத்தின் மூலமாக பார்த்து தான் அதை நிர்ணயித்து உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லலாம். இப்பொழுது மரங்களில் போய் எதையாவது எடுத்திங்கன்னா அந்த ஸ்லாம்பு குத்துறதோ, இல்லை முள் உள்ள இடத்துல போய் நின்னீங்கன்னா முள் குத்துறதோ, உங்கள் செருப்பில் முள் தைக்கிறதோ இது நடக்கும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் செருப்பு கூட அறுந்து போகலாம், இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போகலாம். உங்களுடைய காலில் ஏதாவது ஒரு புண்ணு அதன் மூலம் செருப்பு போட முடியாத கூட போகலாம். ஆகையினால் ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான ஒரு மன நிறைவற்ற நிலையை உண்டு பண்ணுவதற்காக தான் இந்த செப்டம்பர் மாதமானது செயல்படும் உங்களுக்கு. அதை நீங்கள் உபயோகித்து நல்ல வழியில் போவதற்கு என்ன முயற்சி செய்தாலும் அதில் சிறு பிழை வந்து தான் தீரும். அதை பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. அப்படி பெருசாக வந்துருமோன்னு ஒரு மன உளைச்சலும் மன கஷ்டமும் வந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உள்ளே இருக்கிற விஷயத்தை என்னென்னு புரிஞ்சு நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உணர்ந்து அதை பழசும் புதுசும் எப்படி இருக்குது, யார் செஞ்ச கர்மத்தால் இது வருது, இது சுய கர்மாவா, பெற்றோர்கள் கர்மாவா, இல்லை முன்னோர்கள் கர்மாவா என்று பிரித்து உங்களை அலசி பார்த்தீர்கள்னா உங்களுடைய அற்புதமான செயல்பாடு இருக்கும். இந்த ராசி நேயர்களுக்கு எப்படி அவங்க குடும்பத்தில் எப்படியும் ரிஷபத்திலையும் மகரத்திலையும் உள்ள குழந்தைகளோ உறவினர்களோ இருப்பாங்க. ஏன் மீன ராசியிலையும் கன்னியா ராசியில் உள்ளவர்களும் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பின் மூலமாக உங்களுடைய எண்ணமானது அடுத்தடுத்த நிலையை நோக்கி போவதற்கு பொருளாதாரத்தை செலவு செய்வதும் பொருளாதாரத்தை ஈட்டுவதுமாக தான் உங்களுடைய குணம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய வாழ்க்கையானது செம்மையாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பயணப்பாதையை நீங்கள் சரிவர செல்லுவதற்கு நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோவிலுக்கோ நீங்கள் மரகத கல் போடலாம். இந்த நவரத்னங்கள் இருக்கே, ஒருவருக்கு தன்னுடைய பவர் குறையுது, அந்த கிரகநிலை குறையுதுன்னா உங்களுடைய என்ன ரத்னத்தை நீங்கள் அணிந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். என்ன எழுத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றினால் சரியாக இருக்கும். இப்படி சில தற்காலிகமான மாறுதல், இல்லை நிரந்தர மாறுதல் என்பது இயற்கையில் வாங்கி வந்தது. தற்காலிகமாக மாற்றுவதற்கான நிலையை நீங்கள் எங்களிடம் கேட்கும்போது அதை விளக்கமாக அனுபவ ரீதியாக சொல்கிறோம். முதல்ல நாங்கள் டெஸ்ட்டு பண்ணும்போது ஒரு 15 நாள் 16 நாளுக்குள்ளேயே நாங்கள் ஒரு நவரத்னத்தை கொடுக்குறோன்னா அது எப்படி உங்களை பண்ணுதுன்னு நீங்களே அனுபவத்தில் பார்த்துருவீங்க. பெரும்பாலும் உங்களையே சோதிக்க கற்றுக் கொடுப்பேன். உங்களுடைய இடத்துலையே நீங்கள் வச்சு அதை என்ன பூஜைக்குன்னு கற்றுக் கொடுத்துருவோம். அதற்குள்ள மந்திர எந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டால் சில சமயத்தில் ரொம்ப சில இடங்களில் ஒரு பசுமாடு நிற்கிது,
அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு வைரத்தை கொண்டு போய் வைக்கணும்னா பசுமாடு பால் கறக்கிறது நிறுத்திவிடும். சில இடங்களில் வந்து அந்த பவழம், வைடூரியம், இல்லை மரகதம், இது மாதிரி புஷ்பராகம், இந்த கற்களை எங்கே பயன்படுத்தணும்னு தெரியாத பயன்படுத்துவாங்க. அடுப்படியில் சமையல் பண்ணும்பொழுது அந்த கல் போட்டிருப்பாங்க, ஆனால் அது உடஞ்சி ஊந்துடும். கெட்ட நேரம் வரும்போது, நல்ல நேரம் வரும்போது மைண்டு என்ன பண்ணிடும்னா டைவர்ட் பண்ணி விட்டுருவோம். இது மாதிரி இதர முறையிலையும் மனித வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு பூமியில் கிடைத்த பொருளை வைத்து அந்த மனிதனை வளர்ப்பதும், வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி கதிர்கள் மூலமாக அவங்கள் எண்ணத்தை வளர்ப்பதும், அதை சரிப்படுவதற்கும் உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் மூலமாக தான் நாங்கள் அதை சரி செய்து வருகிறோம். இதை கேட்கின்ற அன்பு நேயர்களே, உங்களை சார்ந்த பல ரகசியங்கள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். இதை யாரிடம் சொல்லுவது என்று தடுமாறும் பொழுது, என்னுடைய அனுபவத்தில் 68 வயசில் நான் கண்ட அனுபவ உண்மைகள் எண்ணற்றது, அப்படியே நிரூபணமானது, நானே அனுபவித்தது. ஆகையினால் நீங்கள் எப்பொழுது என்னை நாடுகிறீர்களோ நான் அப்பொழுது உங்களுக்கு சரியான விளக்கமும் சரியான அனுபவத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை உங்கள் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மேலேற்றுவதற்கான மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 சக்திகளை பயன்படுத்தி உங்களை மேலே கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் கன்னியாராசி நேயர்கள் ஒருவரை நம்பினால் கடைசி வரை நம்புவாங்க, ஒருவருக்கு நம்பலைன்னா கடைசி வரை நம்ப மாட்டாங்க. இதுதான் இவர்களுடைய குணம். இந்த குணம் படைத்த மனிதர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதமானது மிக அற்புதமான காரியங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அந்த அற்புத காரியங்களை எப்படி செய்யணும் என்பதை எங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சிதயோகி பேரம்பலவானன். கன்னிராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த கன்னிராசியின் குணாதிசயங்கள் என்னன்னாக்கா, தான் வாழ்றதை காட்டிலும் தன்னை சார்ந்த உறவுகள் வாழணும்னு எண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனக்காக எதையும் ஏற்படுத்தி கொள்ள மாட்டாங்க. தன் குடும்பம், தன் மனைவி, தன் பிள்ளை அப்படின்றக்காக அவங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களோட ராசியிலேயே செவ்வாய் பகவான் விட்டிருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாய் லக்ன உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கிறது யோகம் தானேனாக்கா, 3ஆம் இடம் திருதிய விரயஸ்தானம், 8ஆம் இடமானது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கனால நீண்ட ஆயுளுடைய நபராக இருப்பீங்க. ஒருவேளை இந்த கன்னிராசி என்பவர்கள் யாராவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை மீண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு உடல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்கன்றதை தெளிவாக சொல்லலாம். அதே வேளையில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபங்கள் சிலனும் இந்த மாதத்தில் உருவாகலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நேரம் உதயமாயிடுங்க. திடீர்னு உங்களுக்கு கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள விதிங்க. எப்பொழுதுமே கன்னிராசி என்பவர்கள் பெரிய லெவலில் கோபம் ஏற்படுத்தி கொள்ள மாட்டாங்க. ஆனால் திடீர்னு கோபம் வந்தால் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதத்தில் கோபம் மட்டும் ஏற்படுத்திங்கன்னா அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம் உருவாயிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உங்களுடைய அறிவின் திறமை அப்படின்றது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தது சந்திர பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் அதிபதி லக்னகேந்திரம் இருக்கிறது ஒரு அமைப்புகளான உண்டு. அதாவது பண வருவாய்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையும் 3ஆம் அதிபதி வீடு கொடுத்த கிரகம் லக்ன ராசி நோக்கி வந்ததுனால பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், பல வழியிலிருந்து உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது யோகமே. இந்த 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசு உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இதுக்கு முன்பாக எதிரிகள் அதிகமாக இருந்தாங்கனாலும் எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டுக்கணுன்ற விதிங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்தால அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது 2026 டிசம்பர் வரலும் இருக்க போகுதுங்க. அதனால் 2026ஆம் ஆண்டு காலகட்டம் வரலுமே நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாட்டுகளில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க போதுமானது.
அடுத்தது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது விசேஷம் தானா. 5ஆம் அதிபதி 7ஆம் இடம் தொடர்பு பெற்றால் கன்னி ராசிக்கு காதல் எண்ணம் கூடி வரலாம். அப்ப காதல் ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ பார்த்துட்டு மனதார் நினைக்கிறேன், உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி நீங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சிந்தைகள் உருவானதுனாக்கா அது கண்டிப்பா உங்களுக்கும் அந்த காதலுக்கும் தொடர்பு இல்லை, அதை விட்டு விலகி வர போறீங்கன்றதை தெளிவா எடுத்துக்கொள்ளுங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல தொடர்பு பெற்றால் காதல் எண்ணம் வரும். ஆனா அது சுபகிரக பார்வை ஏற்பட்டால் தான் அது பூரணமா உங்களுக்கு நிம்மதியை தரும். ஆனா சுபகிரக பார்வை ஏற்படல, அஷ்டமஸ்தானாதிபதியா இருந்து சனி பகவான் செவ்வாயை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. அப்ப செவ்வாய் சனி பார்வைகள் ஏற்படுறதுனால திருமணம் ஆகாத நபர்கள் யாராவது ஒரு பெண்ணையோ பையனையோ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க, நல்ல வரன் வரும், அதுக்கப்புறம் நல்ல வரனை தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்களா எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம்ன்றதை தெளிவாக சொல்ல விரும்புறேங்க. அடுத்து கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டாலே கணவன் மனைவி உறவுகள்ல திருமணமான உறவுகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுது. இது முக்கியமாக வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரலாம் தான் இருக்குங்க. அப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரலாம் கணவன் மனைவி உறவுகளில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டாவே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடும். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் கவனமாக இருங்க. செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு நலமாயிடுன்றீங்க. அடுத்தது இந்த குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறால் குடும்ப அபிவிருத்திகள் ஏற்படலாம். வெகு நாட்களாக திருமணம் ஆயிடுச்சு சார், கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு குழந்தையே இல்லை, குழந்தை பேரே உருவாகலை, எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பஸ்தானத்தை 2026 ஜூன் வரலும் குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு. அதனால உங்களோட கணவன் மனைவி உறவுகள் ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து, உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தெளிவாக செக் பண்ணி கேட்டுக்குங்க. இப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு, குழந்தை தரிக்கணும், கடந்த 5-6 வருடமும் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம், எப்போ குழந்தை தரிக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஒருவேளை பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த கோயில்கள் தான் பரிகாரம். இது நம்ம ஏதாவது அவங்க அவ்வளோ காசு கொடுத்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. கோயில் மட்டுமே பரிகாரம். இந்த தமிழகத்தில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் அப்படின்னாவே அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணணும்னா அந்த அங்கங்க கோயில்கள் உண்டு. இந்த மாதிரி தமிழகம் போல ஒரு நல்ல ஒரு நாடு எந்த உலகத்திலையும் இல்லை அப்படின்றதான் சொல்லணுன்றீங்க. அதனால கோயில்களுக்கு அது சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தாலே அதுக்கான காரத்துவம் உங்களுக்கு சிறப்பாயிடும். அடுத்தது குரு பகவானோட பார்வை 4ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால இந்த மாத காலங்களில் அழியா சொத்துகளும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கு. தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியமானது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பழைய வீடுகளை விற்றுட்டு புதிய வீடுகளை கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோக அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்க கோடி சாபங்கள் குற்றங்கள் நிலவுன்ற விதியின் அடிப்படையில் உத்தியோக உயர்வு பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்துட்டீங்கன்னா அதில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அரசு உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கட்டு ஹையர் ஜாப் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலில் வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் கிரகண தோஷங்கள் உதயமாக போகுதுங்க. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று கிரகண தோஷம் உதயமாகுது. அன்றைய நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 9:56 நைட்டு தொடங்கி 1:26 முடிய போகுதுங்க. அப்போ 9:26 மிட் நைட் 1:26 வரலும் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லாயிருக்கும். காலையில் எழுந்தவுடனே விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விளைவுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த வித்தியின் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களே, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேன். பொதுவாக கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சிரமங்கள் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா அருமையான ஒரு யோகத்தை 15ஆம் தேதிக்கு மேல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அதாவது மிதுன ராசி கன்னி ராசி இந்த 2 ராசிக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா,
புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 12வது பாவகத்தில் இருக்கிறார். பொதுவா ஒரு கிரகம் 6, 8, 12ல போய் உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி இப்ப 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்துல 15ஆம் தேதி வரைக்குமே நமக்கு கொஞ்சம் தொழில் தடை ஏற்படலாம், கொஞ்சம் கவனங்கள் சிதறலாம், வரவேண்டிய பைசா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு முடிஞ்சிடும், இப்ப முடிஞ்சிடும், அந்த இப்ப வந்துடும், நாளைக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு வகையில் எண்ணங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் 15 தேதிக்கு மேல அப்படியே உங்களுக்கு ஒரு டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. இதனை எந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னா நவ கிரகத்திலேயே 9 கிரகத்திலேயே சொந்த வீட்டுல ஒரு கிரகம் உட்கார்ந்து உச்சமாகக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி புதன் மட்டும்தான். கல்விக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன் சொல்றவர். இப்ப உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அதிகமா இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஏதாவது நீ யோசிச்சுட்டே இருப்பீங்க, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் அமையல, இது ஏன் தள்ளி போகுது, நம்ம குடும்பத்துல ஏன் இவ்வளவு கஷ்டம், கடன் எப்ப கட்டி உட்காருவோம், நம்ம நிம்மதியே எப்ப இருப்போம், தொழில் எப்ப தொடங்கலாம், எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி, இது போல நிறைய கேள்விகள் உங்க மனசுல வந்துகிட்டே இருக்கும். நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட இப்ப வரைக்குமே பதில் இல்லாம உட்காந்துருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மாதம் பாத்தீங்கன்னா மாதம் தான் தள்ளி 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 போயிட்டு இருக்கிறத தவிர ஒன்னும் பலன்களை கொடுக்கிற மாதிரி இல்லை. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப கண்டக சனி வேற நடக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பெண்களா இருந்தீங்கன்னா அடிவயிறு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், கண் பார்வை பிரச்சனை. அதே ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கம், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியே இல்லாம, வாழ்க்கை நல்லா இல்லாம, வாழ்வாதாரம் நல்லா இல்லாம, அதாவது 4 காசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் வீட்டுல சண்டையே வரும். காசே இல்லாத போது கூட நிம்மதியா இருந்துருவீங்க. அப்படி பார்த்தா குடும்பத்துல கண்டக சனிவா உட்காந்து கட்டன்றது எப்ப உட்கார்ந்தாரு 2025 மார்ச் 29 இருந்து குறிப்பா சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு தொட்டதை தொடங்கல, வச்சது விலங்கல, எதிர்பார்க்கிறது நடக்கல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளி 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 போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் செப்டம்பர் மாசத்துல 15ஆம் தேதி புதன் பகவான் உங்க வீட்டுல உட்கார்றாரு. மீண்டும் இது போல புதன் பகவான் உங்க வீட்டுக்கு வரணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் அப்பதான் உட்காருவார். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமையா உட்காரக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கூட இணைஞ்சு டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன், புதன். இந்த 3 கிரகம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு புதன் பகவான் மீண்டும் உங்க ராசியில அவர் உச்சம் அடைஞ்சு உட்காரம்னா இன்னும் 1 வருஷம் ஆகும். ஒரு கிரகம் உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன? உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம், நீச்சம் அப்படின்றது அது நஷ்டம், செயல் இழந்துட்டாரு, வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் நீச்சம். அப்ப உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுல உட்கார்ந்து ஆட்சியா உட்கார்ந்து உச்சம் அடையும் போது அப்பதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறீங்களா, பலன் கிடைக்கும். சுய பிசினஸ் செய்யறீங்களா, அப்பதான் 4 காசு வருமானம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லாம உழைச்சு கொடுத்துக்கிட்டு உங்களால அவங்க உயர்றாங்களே தவிர நீங்க மீண்டும் மீண்டும் இறங்கி சர்க்கிளா தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு காலம் இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்குது. புதன் தான் சொந்த வீட்டிலேயே உட்காரக்கூடிய காலம். உங்களுக்கு நிறைய நாள் ஒரு கனவா இருக்கும், வண்டி எடுக்கணும், கார் எடுக்கணும், வண்டி கார் மாத்தணும், புதுப்பிக்கணும், வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு சொந்த இடம் வேணும், பூமி வேணும். இல்ல அதாவதுன்றது பூர்வ சொத்து இருந்து அப்பா அம்மா சொத்து இருந்து அதை அனுபவிக்க முடியாம சிரமத்துல இருந்துகிட்டு, இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளிநாடு போயிட்டேன், வெளி மாநிலம் வந்துட்டேன், எல்லா சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு வெளியூருக்குலாம் பார்த்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறேங்க,
ஒரு அனாதை போல இருக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வாய்ப்புன்றது எப்பயுமே மனுஷனுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லைங்க. அதாவது எல்லாருமே உழைக்கிறவங்க தான், ஆனா உயர்றது என்னமோ சில பேர் மட்டும்தான் இல்லைங்களா? உழைக்கிறவங்க எல்லாருமே உயர்றது இல்லை. அதுபோல நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க, உயர்ந்திருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 30% பேர் தான். அப்ப கிட்டத்தட்ட 70% பேர் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம, 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் பண்ண முடியாம, வீடு ஃபுல்லா காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துலதான் இப்ப இருந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு 2 ரீசன் என்னன்னா, ஒண்ணு கண்டக சனி. அந்த கண்டக சனினால பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன கண்டம், அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்ல, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்ல, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்ல, கணவன் நல்லா இருந்தா பிள்ளைக்கு நல்லா இல்லை. மாசம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுறவோ இல்லையோ, மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா நம்ம ஒதுக்கிடணும். அதே போல கண்டக சனிக்கு இப்ப சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிட்டாரு. வக்கரத்துக்கு போன சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். அப்போ உங்களுக்கு ஒரு ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. கண்டக சனியா இருந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு. நவம்பர் 28 வரைக்கும் நற்பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. இது நிச்சயமா நடக்கும். ஒண்ணு. அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு அதிபதி இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து இப்ப உங்க ராசிக்கு ஜென்மத்துல ஆட்சியை வந்து உட்கார்றாரு. இது ஒரு அற்புதமான காலம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, நிச்சயமா உங்க ஸ்கூல்ல கைத்தட்டல் பாராட்டுகள் வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா மெடல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன்றீங்களா, கட் ஆஃப் சரி இல்ல, எனக்கு பர்சன்டேஜ் வரல, படிச்ச படிப்புக்கு உண்டான கட்டன்றது தரம் இல்லைங்க, படிச்சுட்டு போற மைண்டுக்கு வந்து ஏறல, ஏதோ ஒரு தனத்துல வந்து நான் விளையாட்டு குணமா இருக்கிறேன்றீங்களா, நிச்சயமா ஓரளவுக்கு மாறும். படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்றீங்களா, நிச்சயத்தோ ஒரு வகையில முயற்சி பண்ணா அதுக்கு முயற்சிக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலங்கள், உங்களுடைய எதிர்ப்பு எண்ணங்கள் எல்லாமே பார்த்தா இதுக்கு முதல்ல எங்க நல்லா இருக்கணும், உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும். உங்க ஜாதகம் நல்லா இருந்ததா, அதாவது விதை விதைக்கிறவங்க யாரு வேணாலும் விதைக்கலாங்க, ஆனா அந்த விதை அறுவடையாகி வீட்டுக்கு வந்து சேருதா, அதுதான் முக்கியம். அப்ப அந்த அறுவடை வரக்கூடிய காலம் இந்த காலமா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே சமயத்துல வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க. குடும்ப தேவை ஒண்ணு இருக்குது இல்ல, கமிட்மெண்ட் இருக்குது இல்ல, அதுக்காக வேண்டி பாடுபடணும் இல்லையா, உழைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். கன்னி ராசிக்காரங்களுக்கு மெயினா கண்டக சனியில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டீங்க. 2வது உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய தருணம் நல்லா இருக்குது. அது போக பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சுக்கிரன் 11ல இருந்து 12க்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன சங்கடத்தை கொடுத்துருவாரு, கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்துருவாரு, நீ என்ன சொல்றத நானே கேட்கறன்ற மாதிரி. அதனால 14 தேதிக்கு மேல கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கு நல்லது. அது போக செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு மேல அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிடுவாரு. அப்படி செவ்வாய் போயிட்டாருன்னா நிச்சயமா அதுக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா மற்றவங்களால ஒரு சில உதவியும் கிடைக்கும், அது போக சில அனுபவங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 10ல் இருக்கிறாரு. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகம்ட்டான். அதாவதுன்றது முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேங்க, நான் எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க, என் ஜாப்ல நான் என் தொழில பார்த்தா நல்ல ஒரு அந்தஸ்துல உண்டான வேலையில் இருக்கிறேன்றீங்களா, உங்க தொழில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பெரியவங்களால உங்களுக்கு பிரச்சனை வராது, நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளால பிரச்சனை வராது, நமக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயிங்களால பார்த்தா சின்ன சின்ன கண்டிப்பா பிரச்சனை வரலாம். அதுக்குதான் சொல்லுவாங்க 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். சரிங்களா? நல்லவன் நம்புறவனா அவங்களும் நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. அது போக பார்த்தா சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து இப்ப கலஸ்தர ஸ்தானத்தை பாக்குறாரு. நிச்சயமா கன்னிராசியில பிறந்தவங்க அதாவது கஷ்டத்திலயுமே நான் நல்லதுக்கு நடக்குமா, ஏதோ ஒரு கனவோட கற்பனையோட நான் இருக்கிறேங்க, எனக்கு எதுவுமே அமையலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சில மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி சனி வக்கரத்துக்கு போனதுனால நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது போக பார்த்தா சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. மாதக்கிரக சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் வந்து பார்த்தா 16ஆம் தேதி உங்க ராசிக்கு வராரு. அப்போ உங்க ராசிக்கு 16ஆம் தேதி வந்துட்டாருன்னா 16ஆம் தேதிக்கு மேல
உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா மாத கிரகமே சூரியன் தான், அவர் உங்க வீட்டுல வந்து உட்காரும் போது உங்களுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.